ரீசெண்டா நீயா நானால ஸ்டே டாக்ஸை பத்தி ஷோஸ் நடத்திருப்பாங்க. அந்த ஷோ வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சில டாக் லவர்ஸுக்கும் சரி சில பொதுமக்களுக்கும் பிரச்சனை வந்துன்னு இருக்கு. அண்ட் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ரீசெண்டா பரிதாபங்கள் கூட இது சம்பந்தமா வீடியோ போட்டுருப்பாங்க. நீயா நானால ஒருத்தர் பேசியிருப்பாரு. அவங்களுக்கு அகேன்ஸ்டா வந்து இப்ப டாக் லவர்ஸ்லாம் வந்து கிரேட்டர் சென்னை கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த ஷோ வந்துட்ட பிறகு நாய்க்கள்லாம் வந்து அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அந்த சாவடிக்கிறாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்றாங்க. லீகலா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு பர்சன் டாக் வளர்த்தாருன்னா அந்த டாக் நம்மளுக்கு கடிச்சிச்சுன்னா அவருக்கு என்ன பனிஷ்மென்ட் சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். இப்ப கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனோ நாய்கள்லாம் பிடிச்சுன்னு இருக்காங்களா, அந்த விஷயத்தை பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல, கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் புதுசா ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்த்துலாம் வாங்க. Hello citizens, this is me advocate Vignesh Muthukumar. இந்த வீடியோல வந்து ஸ்டே டாக்ஸை பத்தி இருக்க போது இவரு நீயா நானால டாக்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பேசியிருப்பாரு. அவருக்கு அகேன்ஸ்டா இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டலாம் வாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து 22 ஆகஸ்ட் ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணாங்க ஸ்ட்ரே டாக்ஸ் பத்தி. அதில் அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸ்ட்ரே டாக்ஸை வந்து வேக்சினேட் பண்ணணும், நியூட்ரல் பண்ணணும், அதை எந்த இடத்துலேருந்து பிடிச்சாங்களோ அதே இடத்துல திரும்பி விடணும். ஃபீடிங் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபீடிங் வந்து கண்ணா பின்னான்னு பண்ணக்கூடாது பப்ளிக் பிளேஸில். அதுக்கான மாநகராட்சி வந்து ஒரு இடத்தை நியமிக்கணும், அந்த இடத்துல ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டியோ ஆர் கார்பரேஷன் வந்து டெடிகேட்டட் ஏரியா சாப்பாடு நாய்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்குறதுக்காக டெடிகேட் ஏரியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி கிரியேட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா பொதுமக்கள் ஆகிய நம்ம வந்து பப்ளிக் பிளேஸ் எல்லா பப்ளிக் பிளேஸ்ல வந்து சாப்பாடு வைக்கிறது தடை பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் காப்பி சைட்ல கொடுக்குற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இதுக்கு கம்ப்ளீட்டா முரண்பாடா கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டா இந்த முரளிதரன் அப்படிங்கிறவர் வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனல்ல, எல்லா டிவி சேனல்ல, நியூஸ் பேப்பர்ல டாக்ஸை வந்து கில் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கொலை பண்ணணும், கருணை கொலை, ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்திகளை தப்பா பரப்பிட்டு இருக்காரு. இதனால எங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு வாரமா நிறைய இடத்துல தமிழ்நாட்டில் நிறைய நாய்கள் எரிக்கப்பட்டிருக்கு, விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கு. நார்மலா சுப்ரீம் கோர்ட்டை சரி கவர்மெண்ட் வந்து எந்த நாய்களையும் கொலை பண்ண சொல்லிட்டு எந்த விஷயத்த சொல்லலைங்க. சுப்ரீம் கோர்ட் கிளியரா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி ஏரியால என்சிஆர் ஏரியால எல்லா ஸ்ட்ரீட் டாக்ஸும் பிடிச்சிட்டு வந்துட்டு அந்த டாக்ஸ்க்குலாம் வேக்சின் போட்டுட்டு கருத்தடை பண்ணிட்டு ஷெல்டர் ஹோம்ல வச்சுக்க சொல்றாங்க. அந்த ஷெல்டர் ஹோம்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த டாக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கண்டிஷனோட மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஆர்டர் இவங்க எல்லாமே ப்ரொடெஸ்ட் பண்ணி அதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிடிச்ச டாக்ஸ் எல்லாமே வேக்சின் பண்ணி கருத்தட்டை பண்ணி எங்க பிடிச்சாலும் அங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. எக்ஸப்ட் சில டாக்ஸ் எல்லாமே ஆக்ரோஷமாகவும் டிசீஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த டாக்ஸை மட்டும் ஷெட்டில் வச்சுட்டு மற்ற எல்லா டாக்ஸும் எங்க பிடிச்சாலும் அங்கேயே ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டு இது கூட சில விஷயத்தை சொல்லிட்டு டீடைல் ஆர்டரை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஃபர்தரா போலாம் வாங்க. லேடிஸை வந்து நிறைய பேர் இதை சாக்கா வச்சுட்டு அவங்கள போய் துன்புறுத்துறாங்க, அபியூஸ் பண்றாங்க. இவங்க சொல்றபடி யாராச்சும் ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாமே கொடுமை பார்த்துட்டு அடிச்சுட்டு சாவடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம இந்தியன் சட்டப்படி பனிஷ்மெண்ட் இருக்குன்னு புதுசா வந்த கிரிமினல் செக்ஷன் 325 படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு. இன்கேஸ் அவங்க சாவடிச்சானா அவங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இருக்கு, ஆர் ஃபைன் அமௌண்ட் இருக்கு, ரெண்டுமே நடக்குது வாய்ப்பு இருக்கு. அண்ட் அனிமல் குரூவல்டி ஆக்ட் படி செக்ஷன் 11 படி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதை நம்ம சப்போர்ட் பண்ணி கோஆபரேட் பண்ணணும். மற்றபடி இந்த நாய்க்கள்லாம் நம்ம சாவடிக்க கூடாது. பொதுமக்களாகிய நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. இது நீ தெரிஞ்சுக்கோங்க. அந்த நீயா நானா ஷோல வந்த முரளிதரன் மேல இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இவங்க மேல கமிஷனர் ஆபீஸ்ல ஆக்ஷன் எடுக்க சொல்லிருக்காங்க. இப்ப கோபி சுதாகர் அகைன்ஸ்டா இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்ற அந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஷார்ட்டா பார்த்தலாம். இத பார்த்துட்டு பல சேனல்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோபி சுதாகர்லாம் நாய்களை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட முந்தைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாய்னா பிடிக்கும், எப்படிப்பட்ட நாயா இருந்தாலும் பிடிக்குங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டு ரொம்ப கேவலமா பண்றாங்க. நாய் ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. நீங்க நாயை வச்சு சம்பாதிக்கிறதுல என்ன போறீங்கன்னு தெரியல. ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் நம்ம தெருவில் இவ்வளோ ஜாஸ்தியாக வந்தது காரணம் என்ன? கவர்மெண்ட் தான் ப்ராப்பரான மெஷர்மெண்ட் எடுக்காம ஸ்டெப்ஸ் எடுக்காம இருந்திருக்காங்க. இது சம்பந்தமா இப்போ கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும் போது நம்ம எல்லாமே கோஆபரேட் பண்ணோம். அதுதான் கரெக்டாக இருக்கும், நம்ம சொசைட்டிக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இவர் சொல்ற மாதிரி கோபி சுதாகர்லாம் வீடியோ போட்டு இந்த நாய்க்கு சம்பந்தமா வீடியோ போட்டு சம்பாதிக்கல. ஸோ சில என்ஜிஓஸ் தான் காசு வாங்கிட்டு அந்த ஊசி போடுறாங்களா, வேக்சின் போடுறாங்களா, கருத்தடை பண்ண சில நாய்க்கள்லாம் வந்து குழந்தை பெறுது. அதெல்லாம் யார் காட்டணும்? இந்த டாக் லவர்ஸ்லாம் கோபி சுதாகர் வீடியோ போட்டதுக்காக இவங்களுக்கு கொஸ்டின் கேட்குது பதிலா யாரெல்லாம் டாக் நேமை சொல்லிட்டு சம்பாதிச்சுன்னு இருக்கு, கரப்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா அவங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டு அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணானா கண்டிப்பாக ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குலாம் வந்து அது பெனிஃபிட் போவோம். இந்த காசு கலெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காசுலாம் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு போவோம். இது என்னோட கருத்து. ரீசெண்டாக கோபி சுதாகர் ஆணவ கொலை சம்பந்தமாக வீடியோ போடும் போதும் அவங்கள பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ இதை பற்றி பேசும் போதும் ப்ரெஸ் முன்னாடி இதை பற்றிலாம் பேசின்னு இருக்காங்க. இந்தியன் லா படி ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ எல்லா விஷயத்துக்காக நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா யாருமே எதுவுமே பேசாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையில தப்பு பண்ணிருந்தாலும் அவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இப்போ இது சம்பந்தமா இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சொல்லி இவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா ஏதாவது கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணா ஃபியூச்சர் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு பர்சன் டாக் வளர்க்குறாரு, லீகலா டாக் அடாப்ட் பண்ணியிருக்காரு. அந்த டாக் நம்மளுக்கு அடிச்சிச்சுன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இப்பயும் நான் சொல்றேன். புதுசா வந்து கிரிமினல் செக்ஷன் 291 படியும் அண்ட் 115 படி அவங்க மேல கேசஸ் வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அந்த டாக் பைட் வந்து நம்மளுக்கு பெரிய காயத்தை உருவாக்கிச்சுன்னா, அந்த டாக் கடிச்சு நம்மளுக்கு கிரீவியஸ் ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அவர் மேல புதுசா வந்து கிரிமினல் செக்ஷன் 117 படி கேசஸ் பண்ணுவாங்க. இதுக்காக 7 வருஷம் வரைக்கும் அந்த டாக் ஓனருக்கும் லீகலா அடாப்ட் ஆன பர்சனுக்கும் 7 வருஷம் வரைக்கும் ஜெயில் இருக்கு அண்ட் ஃபைன் இருக்கு 6 இல்ல. ஸோ ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இதே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரீட் டாக் சம்பந்தமா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல நல்ல ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். டெடிகேட்டட் ஏரியா இவங்க கேட்குற மாதிரி ஸோ டாக் லெவல்லாம் வந்து டெடிகேட்டட் ஏரியா கிரியேட் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு முனிசிபாலிட்டி கார்பரேஷன் கிட்டே டிமாண்ட் பண்ணானா அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டானா அந்த இடத்துல இவங்க சாப்பாடு கொடுத்துட்டானாவே பிரச்சனை வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன் இங்க சாப்பாடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது. அவங்களும் பீஸ்ஃபுல்லா வந்து சாப்பாடு வச்சுட்டு போயிருவாங்க. ஸோ இங்கே வந்து டெடிகேட்டட் ஏரியா கிரியேட் பண்ணி கொடுக்காதனால தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரமோ கார்பரேஷனும் சரி முனிசிபாலிட்டி வந்து எல்லா ஏரியாவுக்கு வந்து டெடிகேட்டட் ஏரியா கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாவே பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு முடியதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் இது சம்பந்தம் சூப்பரான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜட்மெண்ட் படி தான் இவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் டாக் சம்பந்தமா ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க டாக் வளர்த்தீங்கன்னா அந்த டாக்கு கண்டிப்பா லைசன்ஸ் எடுக்கணும். அந்த டாகை நீங்க வெளியில கூட்டு போகும் மாஸ்க் போட்டு தான் கூட்டு போகணும். அந்த மாஸ்க் இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல உங்க வீட்டில் நீங்க டாக் வளர்த்தீங்கன்னா மைக்ரோ சிப் வந்து அந்த டாக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் இதை நீங்க வைலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3000 வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்னு சொல்லிட்டு நியூஸ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. இந்த விஷயமே தெரிஞ்சுக்கோங்க. அதனால மைக்ரோசிப் லைசன்ஸ் வந்து மேண்டேட்டரி ஆக போறாங்க. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல உங்க வீட்ல வந்து எவ்வளோ டாக் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஏரியா சைஸ் ஆஃப் த ஏரியா பொறுத்து இருக்க போகுது. உங்கள் வீட்டில் வந்து சைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டாக் வளர்க்க முடியும். நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்து போல் வளர்க்க முடியாது சொல்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை கொண்டு வர போகிறாங்க. அதை பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம தமிழ்நாட்டில் டாக் சம்பந்தமாக நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கார்பரேஷன் சரி கவர்மெண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதெல்லாமே கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணலன்னா நம்மளுக்கு ஃபைன்ஸும் ஜெயில்ஸும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எதுக்காக நம்ம மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி டாக்ஸ் எல்லாமே யாரை அடிச்சு சாவடிச்சு துன்புறுத்தினாங்களா அவங்களுக்கு வந்து நம்ம சட்டப்படி பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்த பண்ணிடாதீங்க. இன் கேஸ் டாக் ஏதாவது வளர்க்குறவங்க அவங்களோட டாக் நம்மளை அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அடிச்சுன்னா அவங்களுக்கு ஜெயில் தண்டனை இருக்கு. ஸோ அதனால அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோட வளர்க்கணும். இதையும் நீ தெரிஞ்சுக்கோங்க. இதுக்காக தான் இந்த ரெண்டுத்துக்காக தான் வீடியோ போடுறேன். ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேதுங்க. நம்ம டாகை பத்தி பேசிட்டாவே நம்ம டாக் ஹேட்டர்ஸ்னு சொல்லிட்டு டாக் லவர்ஸ் எல்லாம் நம்மளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க, கடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லைங்க. இப்போ டிசீஸ் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. ஸோ டாக்ஸ் ஸ்ட்ரீட் டாக்ஸ்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய குழந்தைங்களாம் அஃபெக்ட் ஆகின்னு இருக்கு. இதனால தான் சோமோட்டோவா சுப்ரீம் கோர்ட்டே கேஸ் நடத்துனாங்க. அந்த மாதிரி கேஸ்னால தான் ஓரளவுக்கு இப்போ ரெமெடி கிடைச்சிருக்கு. இதை நம்ம ஒபே பண்ணணும். கவர்மெண்ட் இது சம்பந்தமாக ஆக்ஷன் எடுக்கும் போது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி டாக் லவர்ஸ்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம டாக் ஹேட்டர்ஸ்லாம் இல்லை. நம்மளும் டாக்ஸ் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பாடுலாம் கொடுத்துருப்பீங்க. இப்போ கவர்மெண்ட் இது சம்பந்தமாக ஆக்ஷன் எடுக்கும்போது சொசைட்டி சம்பந்தமாக ஒரு ஆக்ஷன் எடுக்கும்போது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண கோஆப்ரேட் பண்ணோம். இதுதான் என்னோட கருத்து. இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணும்போது கோபி சுதாகரோட வீடியோ தான் எனக்கு நான் பார்த்து அந்த வீடியோ நான் போடுற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாங்களும் அந்த எபிசோட்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு இருக்கோம். நாங்க என்னெல்லாம் உள்ள விட்டுருக்கணும். புடிங்கிருப்பீங்க அப்படியே. என்ன பாரு, நானு நாய் எதிர்ப்பாளர் கிடையாது. 15 நாய் இருக்கு, 2 நாய் இருக்க வேண்டிய இடத்துல அதை கம்மி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. நாங்க எதுவும் சொல்லல. என்கிட்ட கேட்க கவர்மெண்ட் போய் கேளுங்க. நான்ப்பா கவர்மெண்ட் கிட்ட போய் ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு கவர்மெண்டே ஒரு சட்டம் போடுறாங்க. அதை தடுக்க கூடாதுன்னா நாயை கொண்டுருவாங்க. தூக்கிட்டு போய் நாயை கொண்டு போடுவாங்க. தூக்கிட்டு போய் அக்ரஸா இருக்க நாய் வெறி பிடிச்ச நாயெல்லாம் கொண்டுட்டா என்ன பண்ணுவீங்க? சரி நீ சொல்ற நான் ஒத்துக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்ப சொல்லுங்க. கவர்மெண்ட் போய் கேளு. என்ன கேக்குறான் வந்துட்டு? அதான்டா கவர்மெண்ட் ஒரு திட்டம் கொண்டு வந்தா நீங்க தான் தடுக்கிறீங்களடா. நாயை கொண்டு போடுவாங்க. வெறி பிடிச்ச நாய். நீ ரூட் சொல்லு. கவர்மெண்ட் போய் கேளுங்க. பாக்குற நீங்களே சொல்லுங்க. இந்த ஸ்டே டாக்ஸ்லாம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் சொல்லுங்க. நான் வேற ஏதாவது டாபிக் பத்தி பேசணும் கமெண்ட் சொல்லுங்க. இது மோஸ்டா லைக் வித் சொசைட்டி நீடா இருக்கு. நான் ப்ரிப்பேர் பண்ணி சொல்றேன். பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன். Thank you for watching this video. Have a good day. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை பை.